I want to tell you about myself. That is how I have tried to serve God all these years. இப்படித்தான் நான் இவ்வளவு ஆண்டுகளாக தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். I haven't always done it perfectly. நான் எப்பொழுதுமே பூர்ணமாய் செய்து விடவில்லை. When I started, I was learning how to do it. நான் ஆரம்பித்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி செய்வது என்று கற்றுக்கொண்டிருந்தேன். Now after 50 years of serving the Lord, I have learned a little more. 50 ஆண்டுகளாக தேவனுக்கு இப்பொழுது ஊழியம் செய்து வருகிறேன். இப்பொழுது கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கொண்டேன். Still not perfect. இன்னும் பூரணத்தை நோக்கி போகவில்லை. I'm pressing on to become like Jesus. ஏனென்றால் நான் இயேசுவை போல மாறும்படியாய் நான் பூரணத்தை நோக்கி பிரயாசப்படுகிறேன். Every year I want to be a little more like Jesus Christ. ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் கொஞ்சம் இயேசுவை போல மாற விரும்புகிறேன். So I was telling you about how this work started in Tuticorin. ஆகவே இந்த தூத்துக்குடியில் இந்த ஊழியம் எப்படி ஆரம்பித்தது என்று நான் சொல்ல ஆரம்பித்தேன். First of all, God started the work in our home 41 years ago. 41 ஆண்டுகள் முன்பதாக எங்களுடைய குடும்பத்திலே முதலாவதாக தேவன் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். We were just 3-4 families meeting together. அப்பொழுது எங்களுடைய வீட்டிலே ஒரு 3-4 குடும்பங்கள் ஒன்றாய் சந்தித்தோம். And the reason why we left so many other churches was because so many things in those churches were against the word of God. ஏன் பல சபைகளை விட்டு வந்தேன் என்று சொன்னால் அந்த பல சபைகளிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான எவ்வளவோ காரியங்கள் அங்கே போதிக்கப்பட்டது. We wanted to build a church which is 100% according to the New Testament. புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் 100% ஒத்திருப்பது போல ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று விரும்பினோம். Everything in the new covenant we wanted, not 80% or 90%. புதிய உடன்படிக்கையிலே காணப்படுகிற எல்லாவற்றையும் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பினோம். 80-90% மட்டுமல்ல. And when we looked at other churches, some were good, some were better, but we wanted something 100% according to the new covenant. சில சபைகளை பார்க்கும்போது சில சபைகள் நன்றாக இருந்தது, சில சபை அதை காட்டிலும் மேன்மையாக இருந்தது. ஆனால் 100% புதிய உடன்படிக்கையின் சபை கட்ட விரும்பினோம். The main area where we saw so many people going wrong in other churches was in the area of money. தவறாய் போகக்கூடிய பல சபைகளுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது எந்த பகுதி என்று பார்த்தால் பணம் என்கிற பகுதி. See Luke chapter 16. லூக்கா 16ஆம் அதிகாரம் and verse 13. 13ஆம் வசனம். No one can serve two masters. எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. And those are not God and Satan. அந்த இரண்டு எஜமான்கள் சாத்தானும் தேவனும் என்றல்ல, God and money. தேவனும் பணமும். See, nobody in the world believes that you can serve God and Satan at the same time. யாருமே இந்த உலகத்திலே ஒரே நேரத்தில் சாத்தானுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியும் என்று நம்புகிறதில்லை. But most Christians think that they can serve God and money. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் எண்ணுகிறது என்னவென்றால் அவர்கள் தேவனுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியும். They know they cannot serve God and Satan. தேவனுக்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. But they feel, yeah, I can serve God and also pursue after money. ஆகவே ஆனால் அவர்கள் உணர்கிறது என்னவென்றால் நான் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியும், அதே சமயத்தில் பணத்தையும் சம்பாதிக்கலாம். I'm not saying that such people lose their salvation. அப்படிப்பட்ட மக்கள் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து விடுவார்கள் என்று நான் சொல்லவில்லை. I'm not even saying that such people cannot be elders in a church. அப்படிப்பட்ட மக்கள் சபையில மூப்பர்களாக இருக்க கூடாது என்றும் சொல்லவில்லை. But their effectiveness will come down tremendously. ஆனால் அவர்களுடைய திறன் மிகவும் குறைந்துவிடும். You know, like if you add water into milk, நீங்கள் பாலிலே தண்ணீர் கலக்கிறீர்கள், yeah, you can still drink it. எவ்வளவு தண்ணீர் கலந்தாலும் குடிக்க முடியும் தானே. But it's not the same. ஆனால் நல்ல பாலை குடிப்பதற்கும் தண்ணீர் பாலை குடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. Same way when you mix serving God with serving money a little bit. ஆகவே அதே போல தான் தேவனுக்கு ஊழியம் செய்வதையும் பணத்துக்கு ஊழியம் செய்வதையும் கொஞ்சம் கலந்து விட்டால், it's like adding water to the milk. அது பாலிலே தண்ணீரை கலப்பதை போல. I'm not saying you don't serve God at all. நீ தேவனுக்கு ஊழியம் செய்யவே முடியாது என்று சொல்லவில்லை. But your effectiveness goes down tremendously. உன்னுடைய பயன்பாடு மிகவும் குறைந்து விடுகிறது. But if you have concentrated milk, ஆனால் no water, தண்ணீரே கலக்காத சுத்தமான பால், that's like serving God with no interest in money. அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னால் பணத்தில் எந்த விருப்பமும் இல்லாமல் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒப்பா இருக்கிறது. We use money. நாம் பணத்தை பயன்படுத்துகிறோம். Jesus used money. இயேசு பணத்தை பயன்படுத்தினார். Jesus earned money as a carpenter. இயேசு தச்சனாய் இருந்து பணத்தை சம்பாதித்தார். There's nothing wrong in earning, nothing wrong in using. ஆகவே பணத்தை சம்பாதிப்பதிலேயும் பணத்தை பயன்படுத்துவதிலேயும் தவறில்லை. Jesus did it. இயேசு அதை செய்தார். But money was not in Jesus' mind, it was under his feet. ஆனால் அந்த பணமானது அவருடைய தலையிலே மனதிலே இல்லை, அவருடைய காலுக்கு கீழாக இருந்தது. When money begins to occupy a lot of your thinking, you know that money is your master. அதிகபட்சமான நேரம் பணத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் பணம் தான் உங்களுக்கு எஜமான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். A lot of people spend more time thinking about money than about God. அநேக மக்கள் தேவனை தியானிப்பதை காட்டிலும் பணத்தை குறித்து அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். Because they say, I'm getting so little. எனக்கு ரொம்ப கொஞ்சம் தான் பணம் கிடைக்கிறது. I have to think about it.
நான் அதை குறித்து என்ன வேண்டும்? Jesus said another way. இயேசு இன்னொரு வழியை காண்பிக்கிறார். Concentrate on the kingdom of God, and whatever you need in money I will add to you. தேவனுடைய ராஜ்யத்திலேயே நீ கருத்தாயிரு, அப்பொழுது உனக்கு தேவையான மற்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். So this is the reason why we left all the churches. ஆகவே இந்த காரியத்தின் நிமித்தமாய் தான் நாம் பல சபைகளை விட்டு வந்தோம். And said we want to meet as a church which will not be thinking about money at all. பணத்தை குறித்தே சிந்திக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக கூட வேண்டும் என்று விரும்பினோம். We will not talk about money. பணத்தை குறித்து பேச மாட்டோம். We'll talk about God. தேவனை குறித்து We'll பேசுவோம். talk about purity. பரிசுத்தத்தை குறித்து பேசுவோம். And for 6-7 years God kept us without any going outside Bangalore. We were just meeting there. 6-7 ஆண்டுகளாக நாங்கள் பெங்களூரிலேயே கூடிக்கொண்டிருந்தோம். வெளி ஊழியங்களுக்கே நாங்கள் போகவில்லை. And we were happy. நாங்கள் சந்தோஷமா A இருந்தோம். very small group. சிறு கூட்டத்தை கட்டினோம். And we said, Lord, if this is the only one church that your small church you're going to have, it's enough. We're happy. ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் இந்த ஒரே ஒரு சபை புதிய உடன்படிக்கை நடிப்பில் இருக்க போகிறது என்று சொன்னாலும் சந்தோஷம் ஆண்டவரே. And then the first church outside of Bangalore, CFC church, that God started was Tuticorin. பெங்களூருக்கு அப்பாற்பட்டு வெளியே ஆரம்பிக்கப்பட்ட முதல் சபை தூத்துக்குடி சபை. And that's why I see some importance in this church. ஆகவே தான் இந்த சபையிலேயே ஒரு முக்கியத்துவத்தை நான் காண்கிறேன். I said, why did God take us first to Tuticorin before he took us anywhere else in India? இந்த இந்தியாவிலே பல வேறு எந்த இடத்திற்கும் எங்களை எடுத்து செல்வதற்கு முன்பதாக ஏன் எங்களை தூத்துக்குடிக்கு தேவன் கொண்டு வந்தார்? I don't know. எனக்கு தெரியாது. Tuticorin is not the biggest city in Tamil Nadu or in India. தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ தூத்துக்குடி என்பது பெரிய பட்டணம் அல்ல. But Bethlehem and Nazareth were not the biggest cities in Israel. அதேபோல இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லகேம் நாசரேத்தும் பெரிய ஊர்களாக இல்லை. God's ways are not our ways. தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. He doesn't look for big cities. அவர் பெரிய பட்டணங்களுக்காய் பார்ப்பதில்லை. He looks for hungry people. வாஞ்சியுள்ள தாகமுள்ள பசியுள்ள மக்கள் இருக்கிறார்கள் என்று தான் பார்க்கிறார். I think he saw some hungry young people in Tuticorin. தூத்துக்குடியிலே பசியுள்ளதான ஒரு சில வாலிபர்களை தேவன் பார்த்தார். Young people who were in their 20s. தங்களுடைய 20 வயதுகளிலே இருக்கக்கூடிய வாலிபர்கள். He saw some hunger in them. அவர்களுக்குள்ளே ஒரு தாகத்தை பார்த்தார். And that's how it started. அப்படித்தான் இது ஆரம்பித்தது. I had no plan to come here. இங்கே வருவதற்கு எனக்கென்று ஒரு விசேஷித்த திட்டங்கள் எதுவும் இல்லை. I don't know much about Tuticorin. தூத்துக்குடி குறித்து அதிகமாக எனக்கு தெரியவும் தெரியாது. I remember I came here long ago in 1967 preaching on the streets and distributing tracts. 1967 ஆண்டு எவ்வளவோ நாட்களுக்கு வருடங்களுக்கு முன்பதாக நான் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கவும் துண்டு பிரதிகளை விநியோகிக்கவும் இந்த பட்டணத்துக்கு வந்தேன். I never came here after that. அதற்கு பிறகு நான் வரவே இல்லை. But somehow God opened a door with somebody invited me to come for meetings in Tuticorin. எப்படியோ தேவன் ஒரு வாசலை திறந்தார். யாரோ ஒருவர் என்னை இங்கே கூட்டங்களுக்காக அழைத்தார். Somebody I did not know. எனக்கு தெரியாத முன்பின் தெரியாத ஒரு நபர். Somebody who had heard me somewhere else. எங்கேயோ நான் பிரசங்கித்ததை கேட்ட ஒரு நபர். And you know, I get so many invitations. I don't accept all of them. எனக்கு பல இடத்திலிருந்து வரும்படிய அழைப்பு வருகிறது. எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. Even today. இன்றைக்கும் கூட நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வேன். Most of the time I say no, no, no. அநேக சமயங்களிலே இல்லை 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 என்று மறுப்பு தெரிவித்து விடுவேன். But if I feel a leading of the Holy Spirit, then I say yes. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறார் என்ற உணர்வை நான் பெறும் பொழுது வருகிறேன் என்று சொல்கிறேன். I am not the type of preacher who just accepts every invitation that comes to me. எல்லா அழைப்பு என்னிடத்தில் வரக்கூடிய எல்லா அழைப்புகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரசங்கியாராக நான் இல்லை. And most of the big conferences and all I don't go to. பெரிய கன்வென்ஷன் கூட்டங்களுக்கெல்லாம் நான் போவதில்லை. That is all for honor and money, and I'm not interested in that. அப்படி போவதற்கு உரிய நோக்கம்லாம் கனமும் பணமும் வரும் என்பதுதான். God leads me to small groups of people who are interested in building his body. தம்முடைய சரீரமாய சபையை கட்டக்கூடிய விருப்பமுள்ள சிறு சிறு கூட்டத்திற்கு தேவனை வழி நடத்துகிறார். So if you want divine wisdom, you must say, Lord, I don't want to go by my own feeling. I want to go by what your Holy Spirit says. ஆகவே உங்களுக்கு தெய்வீக ஞானம் வேண்டுமானால் ஆண்டவரே என்னுடைய உணர்வுகளின் அடிப்படையில் நான் போக விரும்பவில்லை ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் நடத்துதல் படி போக விரும்புகிறேன். Every decision, ஒவ்வொரு தீர்மானமும், even when I was considering marriage, திருமணத்தை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது கூட I don't want to go by my human understanding what is a good person to marry. என்னுடைய மனுஷிக ஞானத்தின் அடிப்படையில் எந்த நபர் நல்ல திருமணம் செய்வதற்கு நல்ல நபர்கள் எல்லாம் தேடவில்லை. I want to choose what you want. ஆண்டவரே நீர் எனக்கு யாரை கொடுக்க விரும்புகிறீர்களோ அவரை தெரிந்து செய்ய விரும்புகிறேன். Among the many invitations, I had an invitation from somebody in Tuticorin. ஆகவே எனக்கு வந்த பல அழைப்புகளிலே தூத்துக்குடியிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. And I felt in my spirit, okay, I should take that. என்னுடைய ஆவியிலே சரி இங்கே நான் போக வேண்டும் என்று உணர்ந்தேன். So they arranged a meeting here in Tuticorin in a hall.
ஆகவே தூத்துக்குடியிலே ஒரு பெரிய ஹாலிலே அவர்கள் This was- அரங்கத்திலே ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்தார்கள். Sometime January or February 1983. ஜனவரியோ பிப்ரவரியோ 1983 ஆண்டு. See, that is 34 years ago. 34 ஆண்டுகளுக்கு முன்பதாக. I did not know anybody here. அப்பொழுது எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே எனக்கு தெரியாது. So, first meeting, அது முதல் கூட்டம். there were quite a number of people in the hall. அந்த அரங்கத்திலே அநேகர் சேர்ந்திருந்தார்கள். All the pastors were sitting on the chairs at the back. பின்னால் உள்ளதான இருக்கைகளில் அநேக பாஸ்டர்மார்கள் உட்கார்ந்திருந்தார்கள். And after the first meeting, முதல் கூட்டம் முடிந்த உடனே all the pastors got offended and they went away. அங்கிருந்த பாஸ்டர்கள் எல்லாரும் ஒருவருடாதபடி எல்லாருமே மனத்தாங்கலிருந்து போய்விட்டார்கள். And the person who organized the meeting, he also disappeared. அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவரும் ஆளை காணோம். So what do we do? என்ன செய்வது? But there were some young people who had volunteered to lead the singing. அங்கே பாடல் நடத்துவதற்கென்று சில வாலிபர்கள் அங்கே இருந்தார்கள். And somehow God said to me, you go and talk to these people. அப்பொழுது ஆண்டவர் என்னை நடத்தினார், இவர்களிடத்திலே போய் நீ பேசு. So I met them. ஆகவே நான் அவளை And சந்தித்தேன். I asked about them. They were all in the CSI church. அவள் எல்லாரும் அப்பொழுது சிஎஸ்சி சபையில் இருந்தார்கள். அவளை பார்த்து கேட்டேன். So I met with them in one brother's house late at night after the evening meeting. ஒரு மாலை கூட்டம் முடிந்த உடனே ஒரு சகோதரனுடைய வீட்டிற்கு சென்றேன். இந்த காலதாமதமாகிவிட்டது. And we sat with them, questions and answers late into the night. அங்கே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மிகவும் தாமதமாக நெடுநேரமாகிவிட்டது. I don't remember, maybe into midnight. ஒருவேளை நடுராத்திரியும் கடந்து விட்டது. எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை. But that's one thing I've discovered. அதை ஒன்றை நான் கண்டுபிடித்தேன். In most of the places where we start a new church, எங்கெல்லாம் புது சபைகள் ஆரம்பிக்கப்பட்டதோ, it begins with our sitting with sincere young people till late into the night. ஒரு உண்மையுள்ள வாலிபர்களோடு கூட உட்கார்ந்து இரவு நீண்ட நேரம் பேசுவதிலே ஆரம்பிக்கிறது. Most revivals begin after midnight. அநேக எழுப்புதல்கள் நடுராத்திரிக்கு பிறகுதான் நடைபெறுகிறது. And that's how it was. அப்படிதான் இங்கேயும் So நடந்தது. I was so blessed and challenged by these young people. ஆகவே இந்த இளம் வாலிபர்களை பார்க்கும் பொழுது நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அவரோடு பேசுவதனாலே சவாலிடப்பட்டேன். They were hungry for God. தேவனுக்கென்று ஒரு தாகம் கொண்டவர்களாக இருந்தார்கள். Many of those young brothers are here in your church as your leaders today. அப்படிப்பட்ட வாலிபர்களிலே பலர் இப்பொழுது உங்களுக்கு தலைவர்களாக மூப்பர்களாக இருக்கிறார்கள். But I never told them to start a church. ஆனால் அவர்களிடத்திலே ஒரு சபை ஆரம்பிங்கள் என்று நான் சொல்லவே இல்லை. I never tell people to do that. இதை செய்ய முடியாது யாரிடத்திலும் சொல்லுவதில்லை. Because I do not build a church. என்றால் நான் சபையை கட்டுவதே இல்லை. Jesus said, I will build my church. இயேசு சொன்னார், நான் இந்த சபையை கட்டுவேன். So I say, Lord, ஆண்டவரே, if you want to build a church, you will tell these people. I'm not going to tell these people. நீர் சபையை கட்டுவீர் என்று சொன்னால் நீர்தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, I'm not interested in any branch of CFC Bangalore. ஆண்டவரே, சிஎஃப்சி பெங்களூர் சபையினுடைய கிளை சபைகளை ஆரம்பிப்பதற்காக நான் வரவில்லை. We never had branches. ஒரு காலம் எங்களுக்கு கிளை சபைகளே கிடையாது. Each church is an independent church. ஒவ்வொரு சபையும் அது தனிப்பட்ட We சபை. have fellowship with them, but we don't say this is a branch of Bangalore. அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம், ஆனால் இதுதான் பெங்களூர் சபையினுடைய கிளை சபை என்று சொல்லுவதில்லை. That's how the early church was. இப்படித்தான் ஆதிகால சபையில் இருந்தது. Paul planted church in Ephesus, பவுல் எபேசில் ஒரு சபை ஸ்தாபித்தார். Corinth, கொரிந்து சபையிலே, Thessalonica, தெசலோனிக்கே பட்டணத்திலே, Philippi. பிலிப்பி பட்டணத்திலே. But that was not one denomination. ஆனால் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே ஸ்தாபன They சபையாக had இல்லை. fellowship together. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஐக்கியப்பட்டார்கள். Maybe they had some conferences together. ஒருவேளை அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் கூடி கான்ஃபரன்ஸ் நடத்தி இருந்திருப்பார்கள். There was no central headquarters like Catholic or AG churches. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே, கத்தோலிக்க சபையிலேயோ அல்லது ஏஜி சபையிலேயோ ஒரு மத்திய கட்டுப்பாடு இருக்கும். அது போல இல்லை. Paul was not the chairman of all that. அந்த எல்லா சபையினுடைய மூப்பர்களுக்கும் பவுல் சேர்மனாக இல்லை. Each was an independent church. ஒவ்வொரு சபையும் தனிப்பட்ட சபை. That we saw was the New Testament pattern. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய முறை என்று So we decided from the beginning we will have fellowship, but we won't organize it into one denomination. ஆகவே நாம் எல்லாரும் ஐக்கியப்படுவோம், எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரே ஸ்தாபனமாக கட்ட மாட்டோம் என்று தீர்மானித்தோம். We will help one another, but we will not control anybody. ஒருவருக்கு ஒரு உதவி செய்வோம், ஆனால் ஒருவரை கட்டுப்படுத்த மாட்டோம். So I did not tell them to start a church. ஆகவே நான் அவர்களிடத்திலே போய் ஒரு சபை ஆரம்பிங்கள் என்று சொல்லவில்லை. 6 months later they themselves took baptism, left the CSI church and started meeting together. 6 மாதங்கள் கழித்து அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள், சிஎஸ்சி சபையை விட்டு விட்டார்கள், தாங்களாக கூட ஆரம்பித்தார்கள். I did not tell them to do that. அதை செய்ய முடியாது நான் அவர்களுக்கு சொல்லவே இல்லை. God told them to do that. தேவன் அவர்களை செய்ய முடியாது சொன்னார். That's how the church started here. இப்படித்தான் இங்கே சபை ஆரம்பித்தது. And then they invited me to come for a conference and we came. அதுக்கு பிறகு அவர்கள் பெங்களூர் நடந்த கான்ஃபரன்ஸ் வந்தார்கள்.
நான் அவர்களை அழைத்தேன், வந்தார்கள். And I remember those early days. அந்த ஆரம்ப நாட்களில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. There were just a few people. ஒரு சில மக்கள் தான். We could not afford to get a hall like this. இது போல பெரிய ஹால் அரங்கத்தை எல்லாம் வாடகைக்கு எடுக்க முடியவில்லை. We got some old building. ஏதோ ஒரு பழைய கட்டடம் இருந்தது. And there we met. அங்கே கூடினோம். And since that day, every year for the last 34 years, I've been coming here. அந்த நாளிலிருந்து கடந்த 34 ஆண்டுகளாக ஒரு முறை கூட தவறாதபடிக்கு இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். And I've seen what God has done. தேவன் என்ன செய்திருக்கார் என்பதை பார்த்திருக்கிறேன். That was not my plan. அது என்னுடைய திட்டம் அல்ல. I'm just trying to tell you there's a lot of difference between human wisdom and divine wisdom. மனுஷிக ஞானத்திற்கும் தெய்வீக ஞானத்திற்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. இவைகளை எல்லாம் கூறுகிறேன். The other thing I want to say is, நான் சொல்லக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால், there are many churches that start with divine wisdom. அநேக சபைகள் தெய்வீக ஞானத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. And as God begins to bless them, ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் பொழுது the leaders begin to backslide. தலைவர்கள் பின்வாங்க ஆரம்பிக்கிறார்கள். They don't backslide into committing adultery or stealing money or things like that. அவர்கள் பணத்தை திருடுவதிலோ உபச்சாரத்தில் விழுவதிலோ அப்படிப்பட்ட பின்மாற்றம் அல்ல. That happens in worldly churches. They steal money or fall into adultery. அது உலக சபைகளில் நடக்கிறது. பணம் திருடுகிறார்கள் அல்லது உபச்சாரத்தில் விழுகிறார்கள். But the great danger in our churches, ஆனால் நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள், அபாயங்கள் என்னவென்றால், an elder becomes proud. ஒரு மூப்பன் பெருமை அடைகிறான். And he thinks, I'm somebody special. இப்பொழுது நான் ஒரு விசேஷித்த நபர் என்று எண்ணுகிறான். He has backslidden. பின்வாங்கி விட்டார். But people in the church don't recognize that as backsliding. ஆனால் சபையிலே உள்ளதான மக்கள் இதை பின்மாற்றம் என்று உணர்கிறதில்லை. They think, oh, he's not committing adultery, he's not taking any money, he's a godly man. ஓ, இவர் பணம் எடுப்பதில்லை, அவர் விபச்சாரம் செய்வதில்லை, ஆகவே இவர் தெய்வீக மனிதர் என்று எண்ணுகிறார்கள். The only godly elder is the man who is growing in humility. தாழ்மையிலே யார் வளர்கிறாரோ அவர் மட்டுமே தெய்வீக மூப்பராய் இருக்கிறார். A man who is not growing in humility is a backslider. தாழ்மையிலே வளராத எந்த ஒரு மூப்பரும் பின்மாற்றக்காரர். I'm not supposed to remain at the same level of humility I was 2-3 years ago. 2-3 ஆண்டுகள் முன்பதாக எந்த தாழ்மை நிலையில இருந்தனோ அதிலேயே இருப்பதல்ல. If you are following Jesus, he said, learn from me, for I am humble in heart. நீ இயேசுவை பின்பற்றுவாய் என்று சொன்னால், இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்.